Kotlin data type introduction. இந்த செக்ஷனில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா காட்லினில் வர்ற பேசிக் டைப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்பர் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். நம்பர் சிஸ்டத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி தந்திருப்பாங்க. நம்பர் சிஸ்டம் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 4ன்னு நம்ம எண்ணிட்டே போவோம்ல, அது நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னால் கவுண்ட் வந்து எப்பயுமே 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணிட்டு போகணும். 0 1 2 3 4 அது மாதிரி. இன்டீஜர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர் என்ன ஆரம்பிக்குதோ அதே ரேஞ்சில் பாசிட்டிவ் நம்பர் வரைக்கும் போகும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா -4 -3 -2 -1 0 1 2 3 4. இதுவே வேறு ரேஞ்சில் ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு -10ல் ஆரம்பிச்சதுன்னா பாசிட்டிவ் 10 வரைக்கும் போய் முடிஞ்சிடும். காட்லின் வந்து இன்டீஜர் நம்பர் சிஸ்டத்தை 4 டைப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங். அதோட சைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே தெரியும். வேணால் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். காட்லின் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோட்டு, இன்னொன்று வந்து டபுள். இந்த ஃப்ளோட்னால் என்னென்னா டாட் வேல்யூஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, டாட் ப்ரிசிஷனில். டாட்டுக்கு அப்புறம் வர்ற நம்பர்ஸை வந்து டெசிமல் டிஜிட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து 6லேருந்து 7 டிஜிட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஃப்ளோட். இதுவே டபுள் வந்து 15லேருந்து 16 டிஜிட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். காட்லின் வந்து கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வந்து கேரக்டர்னு சொல்லலாம், கேரக்டர் செட்டுன்னு சொல்லலாம், ஷார்ட்டாக சொல்லலாம் சார்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் இல்லை கேரக்டர் செட், இது வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அப்பர் கேஸ் A to Z, லோயர் கேஸ் A to Z, நம்பரில் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்போ 10 12லாம் சப்போர்ட் பண்ணாதானா 10 11 12லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ். 0லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட் நம்பர்ஸ். அதனால தான் 0லேருந்து 9ன்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் கேரக்டர்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அட்டு, ஹேஷ்டேகு, டாலர் சிம்பிள், அதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லுவோம். எல்லா ஸ்பெஷல் கேரக்டருமே சப்போர்ட் பண்ணோம். காட்லின் ஸ்ட்ரிங்கையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லுவோம், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் இல்லை சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். உதாரணத்துக்கு என் பேர் எடுத்துக்கோங்களேன், பிரபு. அதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருதா, அதான் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் இருந்தால் தான் ஒரு நேமை நாம் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காட்லினில் டேட்டா டைப்னா என்னென்ன சப்போர்ட் பண்ணுது, அதோட பேர் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி இது மட்டும்தான் இருக்கும். அடுத்து வரப்போகிற வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் க்ளீனாக எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு வீடியோவாக செப்பரேட்டாக போட போகிறேன். இந்த வீடியோ வேணால் இன்னொரு வாட்டி பாருங்கள், ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அதனால தான் இன்ட்ரொடக்ஷனை தனியாக போடுறேன். டேட்டா டைப்புன்னு வர்ற இன்ட்ரொடக்ஷனை தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா காட்லின் வந்து மெயினாக நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போது இதில் இருக்கிற எல்லா டேட்டா டைப்புமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களால் எஃபிஷியண்ட்டாக ஆப்ஸை டெவலப் பண்ண முடியும். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.